எங்களோட ஓலை குடிசை வீடு எங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு. டீம் பசங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சுட்டு இங்க தான் வந்து ரெஸ்ட் எடுப்போம். இப்போ மதிய நேரத்துல டீம் பசங்க எல்லாருமே சாப்பிடறதுக்கு ஒரு நல்ல ஒரு கூலிங்கான ஒரு அருமையான ஒரு வீடே கிடைச்சிருக்கு. எங்க ஊர்ல ஒன் டே பவர் கட்டுனால வீட்டுல இருக்க முடியாது, அந்த அளவுக்கு வெக்க அடிக்கும். அதனால டீம் பசங்க எல்லாருமே எங்களோட ஓலை குடிசை வீட்டுக்கு வந்துட்டு இங்க கொஞ்சம் நல்ல கூலிங்காவே இருக்கும். அதனால டீம் பசங்க எல்லாருமே இங்க உட்காந்து சும்மா கதை பேசிக்கிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டே கிடந்தோம். மதியம் 1 மணி ஆயிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட போனோம்ல. அப்பதான் நம்ம டீம் பசங்களாம் சொன்னாலும் நாம இந்த ஓலை குடிசை வீடை கட்டி 2 மாசம் ஆகுது, இங்க வச்சு ஒரு நாள் கூட சாப்பிடல. இப்ப வேற கரண்ட் வரல, வீட்டுல போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப வெக்கையா இருக்கும். இங்க வச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு 2 பேரை ஹோட்டலுக்கு பார்சல் வாங்கிறதுக்கு அனுப்பிட்டாச்சு. நீங்க கேட்கலாம் எப்போதும் டீம் பசங்க எல்லாரும் சமைச்சு தாண்டா சாப்பிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடிக்கிற வெள்ள இந்த மதிய நேரத்துல காட்டுக்குள்ள போய் சமைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஓலை குடிசை வீட்டுல வச்சு சமைக்கலாம்னு பார்த்தா டீம் பசங்க எல்லாருமே இடக்க முடக்க நாள் எதையா கொளுத்தி விட்டாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இந்த ஓலை குடிசை வீடை கட்டி இன்ன வரைக்கும் பால் கூட காய்க்காம இருக்கும். சிக்கன் ரைஸ், ஆம்லேட், சிக்கன் பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து டீம் பசங்களா நல்லா வெளுவெளுன்னு வெளுத்து கட்டிட்டோம். எங்களோட 4 கால நண்பனுக்கும் கொடுத்தோம். சும்மா யதார்த்தமா கட்டின இந்த ஓலை குடிசை வீடு எங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு.